ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு காலம் சார்ட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த சார்ட் க்ரியேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து சார்ட் டூல்ஸ்னுன்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி டிசைன் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டில் அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சார்ட்டுக்கு லேஅவுட் மாற்றிக்கலாம். பக்கத்துலேயே சார்ட் லேஅவுட்டில் சில லேஅவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு லேஅவுட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுமே எங்கள் சார்ட் டைட்டில், ஆக்சஸ் டைட்டில் இந்த மாதிரி லேஅவுட் ஃபார்மேட்டும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த சார்ட் டைட்டிலை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஏபிசின்னு க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லெஜெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கலர் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த சார்ட்டை ரோவில் இருக்கிறத காலமாகவும் காலமாக இருக்கிறத ரோவாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சார்ட் லேஅவுட்டுக்கு பக்கத்துலேயே டேட்டா டேப் இருக்கு இல்லையா? அந்த டேப்பில் ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரோவில் இருக்கிறது காலமாகவும் காலமாக இருக்கிறது ரோவாகவும் மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே டைட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்ன்னு இருந்தது. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணதுனால இங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸ் நேமுன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மார்க்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சார்ட்டில் மார்க் 1 ஃபுல்லாக ஒரு கலரில் இருக்குது, மார்க் 2 ஃபுல்லாக ஒரு கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே டேட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாவது ஒரு சீரீஸோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மட் டேட்டா சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபில்லுன்ற ஆப்ஷனில் ஒரு 4 கலர் ஃபார்மேட் இருக்கும். அதில் நான் சாலிட் ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மாற்றிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஒரு சீரீஸ் செலக்ட் பண்ணேன், அதில் இருக்கிற எல்லாத்துக்குமே கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி அடுத்த சீரீஸ் செலக்ட் பண்ணுறேன். அதே ஆப்ஷன் ஃபில் போயிட்டு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சீரீஸ்க்கும் உங்களுக்கு வந்து கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஃபார்மேட் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த டேட்டா சீரீஸோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்னா எந்த டேட்டா சீரீஸில் வேணுமோ அங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் டேட்டா லேபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அந்த டேட்டா லேபிள்ஸில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அதில் அலைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் ஆங்கிள்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன டிகிரியில் அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்றத கொடுத்து நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஃபில் கலர் போயிட்டு அதில் கிரேடியன்ட் ஃபில் போகிறேன். அதில் உங்களுக்கு என்ன கலர் ஃபார்மேட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்த கலர் வேல்யூஸ் அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ரைட் சைடில் இருக்கிற அந்த லெஜெண்ட்டுக்கும் நீங்கள் ஃபார்மேட் மாற்றணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் லெஜெண்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபில் போயிட்டு சாலிட் ஃபில் கொடுத்துக்கிறேன். அதில் என்ன கலர் வேணுமோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதை சார்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் சார்ட் ஏரியா போயிட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபார்மட் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஏரியாவுக்கும் நம்ம கொடுத்த ஃபார்மட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் நீங்கள் சார்ட்டோடைய டைப் கூட மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு டேட்டா டேப் பக்கத்தில் டைப்புன்ற டேப்பில் சேஞ்ச் சார்ட் டைப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன ஃபார்மேட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து சார்ட்டோடைய டைப் வந்து மாறி இருக்கும். இப்போ அந்த டேட்டா சீரீஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரைட் சைடில் லெஜெண்ட் இருக்கு இல்லையா? அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் லெஜெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் பொசிஷன் கூட சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள்,
அதில் நான் டாப் ரைட்டுன்னு கொடுத்ததுமே உங்களுக்கு டாப் ரைட்டில் பொசிஷன் மாறிடுச்சு. பாட்டம்னு கொடுத்ததுமே அந்த லெஜண்ட் பொசிஷன் வந்து பாட்டமில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதில் இப்போ நான் வந்து லெஃப்ட் கொடுக்குறேன். லெஃப்ட் பொசிஷனில் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதிலே பார்டர் கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிரேடியன்ட் லைன், சாலிட் லைன் இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் கலர் வேணுமோ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லெஜண்டோடைய பார்டர் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. சார்ட்டில் இருக்கிற எந்த பிளேஸ்லனாலும் நீங்கள் கலர் மாற்றணுன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் போனீங்கனாலே நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கலர் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.